ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஒரு சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம லான்ச் பண்ண டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி கனெக்ட் பண்ண எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இது மட்டும் இல்லாமல் என்னென்ன எக்ஸாம்ஸ் தான் டிஎன்பிஎஸ்சி கனெக்ட் பண்ணுறாங்களோ அதில் இருக்கக்கூடிய காமன் டாபிக் அப்படி ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே கஷ்டம், இது வந்து சால்வ் பண்ண ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டாபிக்ல இருந்து என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்றேன். அப்படின்னா டாபிக் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அரித்மெட்டிக் இருக்கு பார்த்தீங்களா, மென்லபிலிட்டி, ஓகேவா, அந்த டாபிக்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம், டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாரும் கஷ்டம் நினைக்கிறோம். சேம் டைமில் எல்லா எக்ஸாமுக்கும் சிலபஸ் காமன் சிலபஸ் தான், டாபிக்ஸ் கூட மாற்றாமல் டிக்டோவா எல்லா எக்ஸாம்ஸும் காமனாக என்ன பண்ணிடுறாங்க, இந்த டாபிக் வச்சுறாங்க. 15 கொஸ்டின் மேத்ஸில் இருந்தும் 10 கொஸ்டின் ரீசனிங் கேட்குறாங்க. ஸோ அதில் இருந்து நம்ம என்ன பண்ணோம், டெஸ்ட் பேட்ச் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்துடும். அந்த மாதிரி பிளான் பண்ணி கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எப்படின்னு ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? அதுக்கு முன்னாடி எப்படி இந்த டெஸ்ட் பேட்ச்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த வெப்சைட்டுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா டேட்டா வந்துடலாம். அப்படி இல்லைன்னா கூகுள் குரோம்ல டெக் எடிட்ஸ் டியூ இருக்கு பார்த்தீங்களா, ஸோ டெக் எடிட்ஸ் டியூ டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சர்ச் பண்ணால் இந்த இருக்குல்ல, இதை சர்ச் பண்ணால் ஃபர்ஸ்ட் லிங்க் வந்துடும். சரியா? அல்லது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் வந்து லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ வந்துடும். சப்போஸ் மொபைல் யூஸ் பண்ணால் அதுக்கு ஏத்தாப்புல இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? உள்ளே வந்ததுக்கப்புறம் மொபைலில் யூஸ் பண்ணீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே எனக்கு ஹோம் ரிசோர்ஸ் வரிசையாக இருக்கு, ஹரிசானல் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே உங்களுக்கு அங்கே வெர்டிகலாக இருக்கும். என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி அசஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேட்சில் போகிறதுக்கு முன்னாடி வெப்சைட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஹோம் பேஜ் போனீங்கன்னா ரீசெண்டாக லான்ச் பண்ண நோட்ஸ் இதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஓகே, வெப்சைட்ல போட்ட நோட்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். எல்லா புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும், எல்லாமே கொடுத்து எக்ஸாம் பாருங்களேன், இது புக் பேக் கொஸ்டின் வரிசையா இருக்கா, சேம் இந்தியன் பாலிட்டி நோட்ஸ் எடுத்து போனீங்கன்னா அதுக்குள்ள உங்களுக்கு எல்லாமே இந்தியன் பாலிட்டி பேஸ் பண்ணி டாபிக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அமெண்ட்மெண்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதை என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கவரும் எல்லாமே டீடைல்டா பாயிண்ட் பை பாயிண்ட் கொடுத்துருப்போம். சப்போஸ் தமிழ்ல தேவைப்படும் என்ன பண்ணுங்க, இந்த ப்ரிஃபர் லாங்குவேஜ்ல கிளிக் பண்ணி லாங்குவேஜ் மாத்தா தமிழ்ல கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அட் டைமில் ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் அப்படியே தமிழ் கன்வர்ஷனா தமிழ் மாற்றிக்கலாம். சப்போஸ் மலையாளி இருப்பீங்க, தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் டிஃபால்ட்டாக இருக்கும், நீங்கள் வேறு லாங்குவேஜ் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த இருக்கிற லாங்குவேஜ் தவிர்த்து வேறு லாங்குவேஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த கீழே வாட்ஸ்அப் சிம்பிள் இருக்கா, இதை கிளிக் பண்ணால் என்ன ஆட்டோமேட்டிக் மெசேஜ் வந்துடும், நீங்கள் இதில் சேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது என்ன லாங்குவேஜ் கேட்குறீங்களோ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு அதையும் ஆட் பண்ணி வச்சுறேன். பட் மேக்ஸிமம் நமக்கு வந்து இங்கிலீஷ், தமிழ், மேபி பக்கத்து ஸ்டேட் மலையாளம் இது தவிர்த்து இருக்க மாட்டேங்க. சப்போஸ் தேவைப்பட்டால் நீங்கள் கேட்கலாம், நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? யூஸ் பண்ணிக்கோங்க. அது போக இந்த ஹோம் பேஜ் வந்து ஏகப்பட்ட நமக்கு நோட்ஸில் கொடுத்துருக்கோம், நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெயினாக எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்து ரிசோர்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள போனீங்கன்னா நம்ம சமச்சீர் புக் இண்டெக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது ஒன்றும் இல்லை, நம்முடைய சமச்சீர் புக்ஸ் இருக்குல்ல, அது ஸ்டாண்டர்ட் வைஸ் டேர்ம் வைஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரே இடத்துல கொடுத்துருப்போம். நீங்கள் கிளிக் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஓகேவா? என் புக்ஸ் வேறு சோர்ஸ் போய் சில புக்ஸ் இல்லை இருக்குன்னு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணால் அப்படியே கீழே வரும், நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? செகண்ட் இருக்கு பார்த்தா கம்பைன் சமச்சீர் புக் இருக்கும். இது பொறுத்தவரை நம்ம டாபிக் வைஸ் பாலிட்டி எடுத்தீங்கன்னா 6ல இருந்து 12th வரை எங்கெல்லாம் பாலிட்டி சமச்சீர் புக்கில் இருக்கோ எல்லாமே கலெக்ட் பண்ணி அதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், டாபிக் வைஸ் என்ன பண்ணிக்கோ, உங்களுக்கு புக்ஸ் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கா. இது வந்ததுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணுங்க. பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஹிஸ்ட்ரி, தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே இருக்குது. இது கிளிக்கர் கொடுத்தா டேரெக்டாக டிரைவ் லிங்கில் போகும், நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். திருக்குறள் வரைக்கும் தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ 6லேருந்து 12 எங்கெல்லாம் திருக்குறள் இருக்கோ எல்லாமே இந்த இருக்குல்ல, இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். கிளிக்கர் கொடுத்தா உங்கள் மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லையோ டிரைவில் ஸ்டோர் ஆகிடும், என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமச்சீர் புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர். சமச்சீர் புக்கில் எங்கெங்கெல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாம் கலெக்ட் பண்ணி அதையும் பைலிங்குவல் கொடுத்துருக்கேன், டாபிக் வைஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்புறம் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் இருக்குல்ல, அதுக்குமே எல்லாமே சேனலில் இருக்குது. மேலே உங்களுக்கு இந்த யூடியூப் லிங்க் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணால் யூடியூப் பேஜில் போயிடும். பட் இருந்தாலும் நம்ம இங்கேயும் கொடுத்துருக்கோம், நீங்கள் தேவைப்பட்டால் இந்த ரிசோர்ஸ் பேஜில் அந்த பியூஸ் பார்த்துக்கலாம். அப்போ டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் இருக்குல்ல, அதை கொடுத்துருக்கோம். அப்போ டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் புக்கு தேவைப்பட்டால் அதையும் கொடுத்துருக்கோம். இந்த ரிசோர்ஸ் பேஜில் மேக்ஸிமம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ மெயின் விஷயம் பார்த்தா உங்களுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் போகிறதுக்கு முன்னாடி இதில் ஷாப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மொபைலில் போனே மேலே 3 டாட் இருக்கும், அதில் வந்து கிளிக் பண்ணால் இங்கே ஹரிசானில் இருக்குது, வெர்டிகலாக இருக்கும். ஓகேவா? இதில் ஷாப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் ஒரு பேஜுக்குள்ளே போகும். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன இருக்குது, ஸோ ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் பேட்ச்னு இருக்குல்ல, இது ரேட்டு 199 இருக்கும். பட் இது ஜஸ்ட் 100 தான். எப்படி இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் பார்த்து வெறும் 100 ரூபீஸுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் படிக்க நீங்கள் டெஸ்ட் போட்டே வாங்க, எப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஆட் டு கார்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளிக் பண்ணால் என்ன, இந்த கார்ட்டில் உங்களுக்கு ஆட் ஆயிரும். அல்லது இங்கே என்ன பண்ணீங்க, வியூ கார்டுன்னு இருக்குல்ல, இங்கேயும் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த கார்டை கிளிக் பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஒன்று தான். ஓகேவா? ஸோ வியூ கார்ட்டுக்குள்ளே போயிடுறேன். ஸோ போனதுக்கப்புறம் கார்ட்டுக்குள்ளே போவோம். ஸோ இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு
கூப்பன் கோடு கேட்கும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜென்ரலாக கூப்பன் கோடு என்ன அப்படின்னா, நமக்கு ஆக்சுவல் ரேட் 1 வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் இன்னும் கம்மியாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், 100 கொடுக்குறேன், 99 ஆஃபர் கொடுத்துட்றேன். ஓகேவா? அது எப்படி இந்த கூப்பன் யூஸ் பண்ண அப்படின்னா, ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, சேவ் 99 மட்டும் கொடுத்தா போதும். ஓகேவா? இது கூப்பன் அப்ளை பண்ணால் குறையாது. ஸோ சேவ் 9 ஏன்னா ஆக்சுவல் பேட்ச் இவ்வளோ இருக்குது. ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணி, டைப் அடிச்சு, உள்ள ஃபீட் பண்ணி, சாய்ஸ் வச்சு, சப்போஸ் டவுட் அனலைஸ் பண்ணி, ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. அதான் ஃபஸ்ட்டு 1 டைம் வச்சேன். பட் இருந்தாலும் சரி, ஓகே, நம்ம பிள்ளைங்க தானே படிக்கட்டும். சேம் டைம் கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னு வைங்களேன், எனக்கு தான் பெனிஃபிட். கண்டிப்பாக நீ பாஸ் ஆகிட்டு போவீங்க, இல்லை சொல்ல போகிறீங்க. அதனால சரி ஓகே அப்படின்னு ஆஃபர் தான் கொடுக்குறேன். ஸோ சேவ் 99 கொடுத்து அப்ளை கூப்பன் கொடுத்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 1 இருக்குல்ல, அது 99 கம்மியாகி என்ன டோட்டல் உங்களுக்கு 100 வந்துடும். இந்த கூப்பன் கொடுத்தா தான் வரும். ஸோ கொடுக்காம போட்டால் 1 வந்துடும். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த கூப்பன் யூஸ் பண்ணிக்கோங்க. சேவ் 99 அப்படிங்கிற கூப்பன் கோட். இது வந்து இந்த மேத்ஸில் மட்டும் அப்ளை ஆகும். வேற எந்த ஒரு கூப்பன் கோடும் இது அப்ளை ஆகாது. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் ப்ரொசீட் செக் அவுட் இருக்குல்ல, இது கொடுத்துருங்க. ஓகேவா? இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் பர்சனல் டீடைல்ஸ் கேட்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டைப் படிச்சே காமிச்சேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், சும்மா எக்ஸாம்பிள் கொடுப்போம். ஸோ ராஜேஷும் கொடுப்போம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டைம் என்ன பண்ணுங்க, இன்ஷியல் தான் கொடுத்துக்கோங்க. ரைட்டா? கண்டிப்பாக டிஃபால்ட் ஆக வேண்டாம். ஸோ அட்ரஸ் கொடுக்கணும். நீ டிஃபால்ட் நான் கொடுக்குறேன், நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ரைட்டா? ஸோ டவுன் கேட்குதா, இதான் கொடுப்போம். என்ன சொல்லலாம், டவுன் கொடுக்கறது வந்து நான் என்ன பண்ணுறேன், டவுன் இதான் கொடுக்குமா. சரி, சும்மா கொடுக்குறேன். சரியா? ரைட்டு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு பிக்சா இருக்கும். ஸோ பின்கோடு கேட்குது. ஸோ அது என்ன பண்ண கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக கொடுங்க. நான் வந்து உங்களுக்கு சொல்லி டெமோக்காக நான் டிஃபால்ட்டாக கொடுக்குறேன். ஓகே, ஃபோன் நம்பரும் கரெக்டாக கொடுங்க. ஸோ நான் என்னோட நம்பர் கொடுக்குறேன், 8300921521. ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, சப்போஸ் இந்த நம்பர் தான் என்னோட நம்பரு. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் எரர் இருக்குது, ஏதாச்சும் என்ன பிரச்சனாலும் சரி, என்ன டவுட்னாலும் சரி, என்ன பண்ணலாம், இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. நீங்கள் மேலே நீங்கள் போனாலும் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸில் இருக்கும். அல்லது வாட்ஸ்அப் இருக்குல்ல, இந்த ஐக்கான் இருக்குல்ல, இந்த ஐக்கான் தெரியாத கீழே இருக்கும். கீழே பாட்டம் ரைட்டில் வாட்ஸ்அப் ஐக்கான் இருக்குல்ல, டச் பண்ணாலே போதும், இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஹலோ மட்டும் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வந்து என்ன பண்ண ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன். நீங்கள் தேவைப்பட்டால் அதை இப்படி பண்ணலாம். அல்லது நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. சரியா? சரி, மெயில் ஐடி கேட்குதா? ஸோ இது கரெக்டாக கொடுங்க. நான் டிஃபால்ட்டாக கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இன்னும் மெயில் தான் கொடுக்குறேன். ஓகேவா? இது கரெக்டாக கொடுங்க. உங்கள் ஐடி கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணாலோ இல்லை ஏதாச்சும் உங்கள் எரர் இருக்குன்னா எல்லாமே அப்டேட்ஸ் உங்களுக்கு மெயிலுக்கு வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மெயில் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு கொடுங்க. ஓகேவா? ஓகே, ரைட்டு. அப்புறம் யூஸ் நேம் நீங்கள் என்ன உங்கள் நேம் தான், இதெல்லாம் கொடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸோ பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக கொடுங்க. நீங்கள் வந்து கேப்ஸு, ஸ்மால் லெட்டர், சிம்பிள்ஸ், நம்பர்ஸ் எல்லாமே வர மாதிரி கொடுங்க. எதுவும் மாற்றி கொடுத்துறாங்க. சரியா? ஸோ நான் டிஃபால்ட்டாக கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ மீடியம் அல்லது குட் அப்படின்னு வரும், அது வரைக்கும் கொடுத்துக்கோங்க. சரியா? ஸோ கிளியர் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். ஓகே, என்ன கொடுத்து மறந்துட்டு திருப்பி கொடுத்தேன். ஓகே, அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஓகேவா? ரைட், இவ்வளோதான். இந்த விஷயம் ஃபில் பண்ணிக்கணும். அதாவது கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நேம் கரெக்டாக கொடுத்துருங்க, லாஸ்ட் டைம் கரெக்டாக கொடுங்க, ஸ்பேஸ் தான் கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் அப்புறம் அட்ரஸ் கரெக்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் பின்கோடு, ஃபோன் நம்பர், அப்புறம் மெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் நேம். ஏன்னா எதுக்கு அக்கௌண்ட் நேம்னா, நீங்கள் டெஸ்ட் போடுறீங்க மேலே ஒரு நேம் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இது. ரைட்டா? இன்னொன்று சொல்லலாம், எதுக்கு நம்ம ஆன்லைன் டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னா, டைமிங் இம்பார்ட்டன்ட். மேக்ஸ் போது டைமிங் இம்பார்ட்டன்ட். நம்ம ஆஃப்லைன் வைங்களா, நீங்கள் பாட்டு ஷேர் பண்ணி இருப்பீங்க, கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆன்லைன் சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டைமர் இருக்கும். டைமருக்குள்ள முடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பீடு வரும். அதுதான் ஆன்லைன் வச்சிருக்கேன். நினச்சா நான் பிடிஎஃப் காப்பியை கொடுத்து அவங்க டெஸ்ட் வைக்கலாம். பட் எனக்கு தேவை இல்லை. டெஸ்ட் பேட்ச் நம்ம ஆஃப்லைன் வச்சா உங்களுக்கு வந்து டைமர் செட் ஆகாதுன்னா என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு ஆன்லைன் கொடுக்குறேன். ஓகே, இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ரேட்டை பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், ப்ரோசீட் பேமெண்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கொடுத்த நெக்ஸ்ட் பேஜில் போகும். வெயிட் பண்ணுங்க, லோட் ஆகுது. ஸோ அக்கௌண்ட் இஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் வித் யூசர் நேம். ஓகே, ரைட்டு. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். சாரி. என்ன பண்ணலாம், ரமேஷ் கொடுப்பேன். ஓகேவா? சரி. ஸோ ஆல்ரெடி ரெஜிஸ்டர்னா வருஷம் வந்துடும். நீங்கள் புதுசாக தான் வருவீங்க. ஸோ பிரச்சனை இல்லை. நாளை லாஸ்ட் டைம் இந்த டெஸ்ட் பேஜ் லான்ச் பண்ணியிருந்தேன். அப்போது நேம் கொடுத்துருந்தேன், அப்படி வந்துருக்கு. பட் நீங்கள் உங்கள் நேம் கரெக்டாக கொடுக்கும்போது பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு QR கோடு வரும். ஓகேவா? நான் சேவ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேமெண்ட்டுக்கான QR கோடு வரும். ஜஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஜிபேயோ இல்லை ஃபோன்பேயோ யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கலாம். அது மொபைலே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய ஜிபேயில் போயிட்டோ இல்லை ஃபோன்பேயில் போயிட்டோ அந்த இமேஜை என்ன பண்ணலாம், அதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜிபே நம்பர் சொன்னீங்களா, அந்த நம்பருக்கே பேமெண்ட் கான்டாக்ட்
கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஜிபே பண்ணிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ராப்பராக என்ன பண்ணுங்க, நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்டு உங்களோட ஜிபே இல்லை ஃபோன்பேல போய் ஓப்பன் வித்னு கொடுத்து நம்ம கேலரி பேஜ் போகும். அதில் இந்த QR நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் வந்துடும். ஜிபேல ஃபோன்பேல என்ன பேமெண்ட் ஆப்லாம் சரி தான். ஓகேவா? கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ப்ரொசீட் நெக்ஸ்ட் இருக்குல்ல, அதை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்தாச்சுன்னா இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு கேட்கும். நீங்கள் இந்த பேமெண்ட் பண்ணிப்பீங்களா, பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ண கண்டிப்பாக நீங்கள் சூஸ் ஃபைல்னு இருக்கும். இதில் கிளிக் பண்ணி மொபைலும் சேம் தான், லேப்டாப் சேம் தான். சூஸ் ஃபைல் கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த ஃபோட்டோஸ் கேட்கும். எந்த இதில் சேவ் ஆயிருக்கும் அந்த சேவ் கேட்கும். ஜஸ்ட் நான் டிஃபால்ட்டாக ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ப்ராசஸிங் வரும். பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. வெயிட் பண்ணுங்கள். ஸோ ப்ராசஸிங் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு வரும். நான் பார்த்துட்டு பேமெண்ட் வந்துருச்சுன்னா நான் அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டா சக்ஸஸ் ஆயிரும். ஓகேவா? இவ்வளோ தான். இந்த விஷயம் முடிஞ்சுன்னா உங்களுக்கு முடிஞ்சு. நம்ம எல்லாம் கொடுத்து வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த மை அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த உங்கள் டேட்டஸ் வந்ததுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நான் பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணிடுங்க. நான் பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிடுறேன். அதுக்கு மை அக்கௌண்ட் இருக்குல்ல, அது போயிருங்க. போனதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு லாக் அவுட்னு இருக்கும். ஒன்ஸ் லாக் அவுட் பண்ணிடுங்க. ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக லாக் அவுட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் திருப்பி யூஸ் நேம் போட்டிருப்பீங்களா, யூஸ் நேம் அல்லது மெயில் அட்ரஸ் உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுத்துருங்க. ஓகேவா? திருப்பின்னு சொல்கிறேன். அந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் மெசேஜ் போட்டுருங்க வாட்ஸ்அப் நம்பரில். நான் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், அதாவது ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுங்க. ஒன்று அப்லோட் பண்ணுவீங்க, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் நான் செக் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன்னா நீங்கள் மை அக்கௌண்ட்டில் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த டேக் டெஸ்ட் இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிருங்க. போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே வரும். இப்போதைக்கு மேக்ஸ் மட்டும் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நான் ஃபியூச்சரில் இஃப் பாசிபிள் ஜிஎஸ்க்கும் ரெடி பண்ண அப்படின்னா, லாங்குவேஜ் ரெடி பண்ண அப்படின்னா வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நீங்கள் குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 வாட் எவர் மேத்ஸ் காமன் டாபிக்ஸ் தானே. இப்போ மேத்ஸ் குரூப் 2 இருக்க எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணுறேன். இந்த கிளிக்கே சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் போகும். நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே நம்ம மேத்ஸுக்கு என்னென்னலாம் அப்லோட் பண்ணிக்கோமோ எல்லாமே டாபிக் வைஸ். இப்போதைக்கு நான் கொஞ்சமாக போட்டுட்டு இருக்கேன். நீங்கள் உள்ள லாகின் பண்ணி டெஸ்ட், இந்த டெஸ்ட் 4 டெஸ்ட் 5 இருக்குல்ல, லாகின் பண்ணால் போதும், உங்களுக்கு டெஸ்ட் லாகின் ஆயிரும். இதுக்குள்ளே பாருங்கள், டிஎன்பிசி இப்போதைக்கு டாபிக் வைஸ் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் ரீசனிங் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உங்கள் டிஎன்பிசியில் கேட்குற பழைய கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதுவுமே ஷஃபிள் ஆகி இத்தனை டெஸ்ட் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் டிஎன்பிசியில் பிஓக்யூவில் வந்து டாபிக் வைஸும் நான் ஆட் பண்ணலை, அதுவும் நான் ஆட் பண்ணிடுவேன். எல்லாமே இதே அமௌண்ட்டில் உங்களுக்கு உள்ள அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டாபிக் முடிச்சிட்டிங்களா போட்டு பார்த்தேன். எக்ஸாம் பர்சன்ட் இருக்கா, டெஸ்ட் 3 இருக்கா, கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜில் போகும். இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் நேம் சொன்ன பார்த்தீங்களா, இங்கே வந்துடும். என்ன நேம் வந்துடும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா பைலிங்கல் கொஸ்டின்ஸ் இருக்கும். என்ன ஆன்சரோ நீங்கள் செய்யுங்க. செஞ்சுட்டு கிளிக் பண்ணாமல் பண்ணால் போதும். சரியா? கீழே டைம் ஓடிட்டு இருக்கும். நான் இப்போதைக்கு ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நான் என்ன பண்ணுறேன், 10 கொஸ்டின் வச்சிருக்கேன். 25 மினிட்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் டைம் ரொம்ப ஜாஸ்தி. ஓகேவா? டெஸ்ட் கொஞ்சமாக போக என்ன பண்ணுவேன், டைமை குறைச்சிட்டே வருவேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும். அதுக்காண்டி ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த டைம் எடுக்காதீங்க. நான் கொடுக்க மேக்ஸிமம் டைம் அது 10 கொஸ்டின் 20 மினிட்ஸ் தேவையில்ல விஷயம். 10 நிமிஷம் போதும் தான். பட் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரீங்க, கொஞ்சம் டக்குன்னு கட்டாயம் ஐயோ டக்குன்னு டெஸ்ட் கட் ஆயிடுச்சு, டெஸ்ட்டே போடலை, நீ என்னென்ன அப்படின்னு கேட்ட விட பார்த்தீங்களா, அதுக்காண்டி ஸ்டார்டிங் மட்டும் டைம் ஜாஸ்தி இருக்கும். பட் டெஸ்ட்டுக்குள்ளே போக என்ன உங்களுக்கு கட் பண்ணிடுவேன். டைம் வந்து குறைச்சிருவேன். நீ 15 மினிட்ஸ்க்குள்ள, பட் 10 மினிட்ஸ்க்குள்ள டைம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். நீங்கள் ஸ்பீட் ஜாஸ்தி பட்டே போகலாம். ஓகேவா? இந்த டெஸ்ட்டை ஒரு டைம் இல்லை பல எத்தனை டைம்ஸ் போட்டு பார்த்துக்கலாம். 1 இயர் வேலிடிட்டி. சரியா? இப்போ டெஸ்ட்லாம் நீங்கள் போட்டுட்டீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் சப்மிட் கொடுத்துடலாம். ஓகேவா? அல்லது டைமர் ப்ளீஸ் எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். சரியா? அது ஒன்று இருக்கு. சேம் டைம் என்ன பண்ணுங்க, நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் வந்து டைமர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் ஆட்டோமேட்டிக் கட் ஆகிரும். நீங்கள் நெக்ஸ்ட் பேஜில் போயிடும். ஓகேவா? இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், நான் சப்மிட் கொடுத்துட்றேன். சாரி, இது ஒன்று. சேம் டைமில் இங்கே நம்பர் இருக்குல்ல, அதை நீங்கள் கொடுக்கணும். அதாவது நேமும் மெயில் ஐடியும் ஃபிக்ஸடாக இருக்கும். ஓகேவா? இந்த ஃபோன் நம்பர் வந்து எந்த டெஸ்ட் நீங்கள் போனாலும் சரி இங்கே வந்துடும். பர்சனேஜ் டெஸ்ட் 3 வந்துடும். இதில் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, உங்கள் நம்பரை கொடுங்க. அது கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே கொஸ்டின்ஸ் கூட ஸ்கிப் பண்ணால் கூட அது சப்போர்ட் ஆயிரும். நம்பர் கொடுத்துருங்க. நம்பர் கொடுக்க ஃபில் பண்ணாதீங்க. சரியா? சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்தாச்சுன்னா அடுத்த பேஜில் போகும். ஸோ அடுத்த பேஜில் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்க, எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க, தப்பு கரெக்ட் அவ்வளோ வந்துடும். லோட் ஆகிட்டு இருக்கா, வந்துடும். அதை அனலைஸ் பண்ணி என்ன பண்ண நீங்கள் வந்து அடுத்த டெஸ்ட்டு போய்க்கலாம். ஆனால் ஒரு டெஸ்ட்டு போடணும்னு நினச்சி போடுங்க. இஷ்டத்து போட்டுறாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ மார்க் எடுத்தேன், எத்தனை கொஸ்டின் இருக்குது, எத்தனை அட்டன் பண்ணீங்க, எவ்வளோ கரெக்டு தப்பு உள்ளே வந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்த அவங்க என்ன கொஸ்டின் ஆன்சர் போட்டீங்க, பச்சை கலர்னா கரெக்டு, சோப்புனா தப்புனா அர்த்தம். நீங்கள் போட்ட எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் உங்கள் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, உங்களுக்கு வந்து டவுட் இருக்குன்னா என்ன பண்ணுங்க, இதில் கிளிக்கர் இருக்கா, ஆன்சர் கீழே வந்து கிளிக்கர் எல்லா கொஸ்டின் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் அதுக்கான வியூவர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு நான் கொஞ்சமாக டெஸ்ட்டு ஆட் பண்ணிட்டே வரேன். நீங்களும் படிக்க டெஸ்ட் போட்டே வாங்க. எல்லாமே கவர் ஆயிரும். கரெக்டாக இருக்கும். ஸோ மினிமம் சார்ஜ் 100 ரூபீஸில் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருவேன். ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். டெஸ்ட்டு குரூப் 1 குரூப் 2 2A 4 1 இயர்னு சொல்லிட்டேன்ல, இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணால் 1 இயர் யூஸ் பண்ணிக்கலாம். பிரச்சனையே கிடையாது. எல்லா கொஸ்டின்ஸும் ஆட் பண்ணி அசஸ் பண்ணிக்கலாம். வரிசையாக வந்துடும். யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வேறு ஏதாவது பேட்ச் நான் போட்டேன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன்.
ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதான் டவுட்னா எப்போலாம் கேட்கலாம், எல்லாம் ஆட் ஆயிரும். இந்த எல்லா டெஸ்ட் இருக்கலாம், அதை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். அதே பியூக்கு அப்படி தான். இதுவும் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு கொடுத்துட்டேன். ரேண்டமாக கிளிக் பண்ணேன், இது போயாச்சுன்னா டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எல்லாம் பைலிங்குவல் தான். டெஸ்ட்டாக போட்டு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு இதுலையும் 10 கொஸ்டின் தான் இருக்கும். ஏன்னா டைமிங் இம்பார்ட்டன்ட். இப்போதைக்கு ஜாஸ்தியாக கொடுத்துருக்கேன், பட் நாள்கள் போக கம்மி, உங்களுடைய அக்கௌண்ட்லேயும் டைம் கம்மி ஆயிரும். டிஃபால்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ பிரச்சனை வராது. சரியா? டவுட்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஓகேவா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டா பேஜ் கொடுத்துருக்கேன். எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெப்சைட்லேயும் எப்படியாச்சும் அலோன்னு வரும். அலோவ் கொடுத்து வைங்களேன், ஏதாச்சும் நோட்ஸ் போட்டு வைங்களேன், நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்ஸ் நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேவா? டவுட்னா கேட்டுக்கோங்க, பயப்படாதீங்க. டெஸ்ட்டு மேத்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண காரணம் எல்லாரும் டஃப்னு நினைக்கிறாங்க. டஃப்பாக போக்கணும். சேனலில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வீடியோஸும் கொடுக்குறேன். சேனலும் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. சரியா? மேலே வந்து நமக்கு ஐக்கான் வரும். இந்த இடத்துல யூடியூப்ன்ற கிளிக் பண்ணால் யூடியூப்ல போயிடும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். டெஸ்ட் மட்டும் வேலை ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய விஷயங்கள் எடுத்து அப்லோட் பண்ணி ஒவ்வொரு சாய்ஸ் வச்சு நான் பண்ணிட்டு இருக்குல்ல, அதுக்காண்டி நம்ம அந்த மினிமம் சார்ஜ் வைக்கிறோம். சரியா? முடிஞ்சளவு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் யூஸ் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் போட்டு பார்த்துக்கலாம், நீங்கள் பிரச்சனையே கிடையாது. ஆனால் கரெக்ட் அமௌண்ட் யூஸ் பண்ணுங்கள். வாங்கினா டெஸ்ட் போட்டு பார்க்கணும். நானும் உங்கள் ஸ்கோரை பார்த்துட்டு இருப்பேன். ரொம்ப கம்மியாக நானே கால் பண்ணி பேசிடுவேன். ஏன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிடுவேன். பட் இருந்தாலும் டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. அதில் இன்ஸ்டாலும் மெசேஜ் பண்ணுங்கள், பிரச்சனையே கிடையாது. சரியா? ஸோ வீடியோ வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேஜ் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. டவுட்னா கேளுங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.